வணக்கம். நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கும்போது ஒரு நிதி பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்கு அரசாங்கமே ஒரு சூப்பரான திட்டம் வச்சிருக்கு. அதுதான் பீமா சதி இன்சூரன்ஸ். இத பத்தி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இன்னைக்கு அது எல்லாத்தையும் ரொம்ப எளிமையா தமிழ்ல தெளிவா புரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ள போலாம். பாருங்க, இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு விளக்கத்துக்கும் காரணம். உங்கள மாதிரி நிறைய பேரு பீமா சதி திட்டம்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு எளிமையான தமிழ்ல தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுறீங்க. கவலைப்படாதீங்க, உங்க அத்தனை கேள்விகளுக்கும் இன்னைக்கு கண்டிப்பா பதில் கிடைக்கும். சரி, முதல்ல ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பீமா சதி திட்டம்னா அது அப்படின்னா என்ன? வாங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பீமா சதிங்கிறது நம்ம அரசாங்கத்தோட ஆதரவோட இயங்குற ஒரு இன்சூரன்ஸ் திட்டம். இதோட நோக்கம் என்னன்னா, நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு நிதி பாதுகாப்பு கொடுக்கணும், ஒரு தைரியத்தை கொடுக்கணும். திடீர்னு ஒரு கஷ்டம் வந்தா தாங்கி பிடிக்கிற ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இதை நீங்க நினைச்சுக்கலாம். இந்த திட்டத்தோட முக்கியமான குறிக்கோள் இதுதாங்க. வாழ்க்கையில நாம எதிர்பார்க்காத சில சம்பவங்கள் நடக்கலாம். அப்படி நடக்கும்போது எந்த ஒரு குடும்பமும் பண ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டுடக் கூடாது. அவங்களுக்கு ஒரு நிதி கேடயமா இந்த திட்டம் இருக்கணும். இதுதான் இதோட அஸ்திவாரமே. ஓகே, திட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது யாருக்காக, யாரெல்லாம் இந்த திட்டத்துல சேர்ந்து பயன்பெற முடியும், அதுக்கான தகுதிகள் என்னென்னு இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம். இதுல சேர்றதுக்கான தகுதிகள் ரொம்பவே நேரடியானதுதான். முதல்ல நீங்க ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும். ரெண்டாவது, உங்க வயசு 18ல இருந்து 60க்குள்ள இருக்கணும். முக்கியமா உங்ககிட்ட ஆதார் கார்டும் ஒரு பேங்க் அக்கவுண்ட்டும் கண்டிப்பா இருக்கணும். கடைசியா உங்க குடும்பத்தோட 1 வருஷ வருமானம் அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்கிற ஒரு குறிப்பிட்ட வரம்புக்கு கீழே இருக்கணும். இந்த தகுதிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க தயங்காம இந்த திட்டத்துல சேரலாம். இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். சரி, இந்த திட்டத்துல சேர்ந்துட்டோம். இதனால நமக்கு கிடைக்க போற உண்மையான நன்மைகள் என்ன? அதாவது பண ரீதியா என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆமா, பண ரீதியா என்னதான் கிடைக்கும்? இதுதான் இந்த திட்டத்தோட மிகப்பெரிய சிறப்பம்சமே. வாங்க அது என்னன்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஒருவேளை பாலிசி எடுத்திருக்கிற நபருக்கு இயற்கையான முறையில மரணம் ஏற்பட்டா அவங்களோட குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியா கிடைக்கும். அந்த கஷ்டமான நேரத்துல இது அந்த குடும்பத்தோட உடனடி செலவுகளுக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஆதரவா இருக்கும். அதுவே ஒரு விபத்து காரணமா மரணம் ஏற்பட்டாலோ அல்லது நிரந்தரமான ஊனம் ஏற்பட்டாலோ கிடைக்கிற தொகை இரட்டிப்பாகும். அதாவது 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்புன்னு. சுருக்கமா சொல்லணும்னா, இயற்கையான மரணத்துக்கு 2 லட்சம், விபத்தினால் மரணம்னா 4 லட்சம், ஒருவேளை விபத்துல முழுசா நிரந்தர ஊனம் ஏற்பட்டா 2 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். அதுவே பகுதி ஊனம்னா அதோட தீவிரத்தை பொறுத்து ஒரு தொகை கிடைக்கும். இவ்ளோ நன்மைகளுக்கும் நீங்க கட்ட வேண்டிய வருடாந்திர பிரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுதான் இதுல ஹைலைட்டே. இவ்வளோ நன்மைகள் இருக்கு, சூப்பர். ஆனா இதுக்கு எப்படி அப்ளை பண்றது? இந்த ப்ரொசீஜர் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு யோசிக்கிறீங்களா? இல்லவே இல்ல, ரொம்ப சுலபம். அது எப்படின்னு இப்ப படிப்படியா பார்க்கலாம். இதுக்கு அப்ளை பண்றது ரொம்பவே ஈஸி. முதல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற வங்கி அல்லது போஸ்ட் ஆபீஸ்க்கு போங்க. அங்க போய் பீமா சதி திட்டத்துல சேர்றதுக்கான விண்ணப்ப படிவத்தை கேளுங்க. அதுல உங்க பேரு, முகவரி, பேங்க் அக்கவுண்ட் விவரங்கள் எல்லாத்தையும் சரியா நிரப்புங்க. அதோட உங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸையும் சேர்த்து கொடுக்கணும். கடைசியா வருஷம் பிரீமியம் பணத்தை உங்க அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்கணும். அவ்வளவுதாங்க, வேலை முடிஞ்சது. சரி, நாம இந்த விளக்கத்தோட கடைசி பகுதிக்கே வந்துட்டோம். இதுல இன்னும் சில முக்கியமான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க போறோம். இது நீங்க ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு இன்னும் உதவியா இருக்கும். இதுல ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். சில சமயம் இந்த திட்டத்துல 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஒன்னு, அடிப்படை திட்டம். இதுல பிரீமியம் கம்மியா இருக்கும், பாதுகாப்பும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கும். இன்னொன்னு, மேம்படுத்தப்பட்ட திட்டம். இதுல பிரீமியம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும், ஆனா கிடைக்கிற பாதுகாப்பும் அதிகமா இருக்கும். உங்களுடைய தேவை என்ன, உங்களால எவ்வளோ கட்ட முடியும்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பிரீமியம் தொகை. அது உண்மையிலே ரொம்ப மலிவானது. வருஷத்துக்கு வெறும் சில 100 ரூபாய்கள்ல இருந்தே தொடங்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு டீ குடிக்கிற காசுல உங்க குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பா உங்களால கொடுக்க முடியுதுன்னு. பாதுகாப்பான ஒரு நாளைக்காக இன்று எடுத்து வைக்கும் ஒரு சிறிய அடி. இதுதான் இன்சூரன்ஸோட தத்துவமே. இன்னைக்கு நாம செய்யற இந்த சின்ன முதலீடு நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமா வந்து நிக்கும். இந்த முழு விளக்கமும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இப்ப கடைசியா இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க குடும்பத்தோட எதிர்காலம் பாதுகாப்பா இருக்கா? நல்லா யோசிச்சு சரியான முடிவை எடுங்க.